ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட சேவிங் ஸ்கீம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹார்ட் காப்பி, அதாவது பாஸ்புக் வந்து உங்களுக்கு வந்து வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேவிங் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ ஜாயினிங் கிஃப்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் வந்து ஒரு கிஃப்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த பர்டிகுலர் டைமில் ஆஃபர் இருந்தால் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து ஒரு சீட்டில் சேர்றீங்க அப்படின்னா அந்த சீட்டுக்கான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ 1000 ரூபாய்க்கு சேர்றீங்க, 500 ரூபாய்க்கு சேர்றீங்க, இல்லைனா வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சேர்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு 500 ரூபா சீட்டுக்கு இந்த கிஃப்ட்னு வச்சுருப்பாங்க, 1000 ரூபா சீட்டுக்கு இந்த கிஃப்ட்னு வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து பழைய வீடியோலேயே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்கேஸ் ஆன்லைன் மூலயமா வந்து சேர்றவங்க வந்து அந்த கிஃப்ட்டை வந்து எப்படி வாங்குறது, அதே போல் இந்த பாஸ்புக் வந்து என்ன பண்ணுறது, பாஸ்புக் இல்லாமல் நான் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஓரியானோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஜிஆர்டியோட ஓரியானோ ஆப்பை வந்து இந்த ஆக்டிவேஷன் எல்லாத்தையுமே பழைய வீடியோஸில் காமிச்சதுனால நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டேரெக்டாக போய் பார்த்துங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஓரியானோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அது லெஃப்ட் சைடில் இருக்க 3 லைனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், டாப்பில் இருக்கிறத. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்பில் காமிக்கிறேனோ சேம் ஆப்ஷன் வந்து வெப்சைட்லேயுமே உண்டு. ஸோ அதில் ஃபாலோ பண்ணுறவங்களும் சேம் இதே சேவிங் ஸ்கீமுங்கிற ஆப்ஷனுக்கு போய்ங்க. ஸோ இதில் வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா பேய் ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு, ஜாயின் நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸு இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எப்படி புதுசாக ஜாயின் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் முன்னாடியே காமிச்சிட்டேன். ஸோ அதனால் புதுசாக ஆட் பண்ணுங்கிறவங்க ஜாயின் நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களோட பழைய எக்ஸிஸ்டிங் பிளானை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பிளானை ஆட் பண்ணிட்டோம், நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து நான் வந்து பே பண்ணணுன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக வந்து வர டவுட்டுனா, நான் இப்போ வந்து ஜாயின் நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ் கொடுத்துட்டு நான் வந்து அந்த சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கடைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாஸ்புக் நம்மளோட அட்ரஸ்லாம் போட்டு ஜிஆர்டி ஜுவல்லர்னு போட்டு ஒரு பாஸ்புக் பேங்க்கில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து மந்த்லி நம்ம வந்து பணத்தை கொடுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியுது. இன்கேஸ் நான் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன அத்தாச்சு, நான் வந்து கொடுக்குற காசுக்கு வந்து எதில் வந்து பாஸ்புக் வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு மந்த்துமே நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா வந்து காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் இந்த டீட்டெயில் தான் வந்து பாஸ்புக்லேயுமே வந்து என்ட்ரு ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 டிசம்பர் 2022 சீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 4995 ரூபாயில் இருக்குது. 1500 சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு 0.3 கிராம் வந்து வந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து 6 நவம்பர் 2022 வந்து அடுத்த பேமெண்ட் கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 4700 வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு வெயிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 7500 நம்ம கட்டியிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.578 கிராம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக 7500 நம்ம வந்து கிராமம் வந்து 1.1 கிராமுக்கிட்ட வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு 10 மாதம் வரைக்கும் போல் 11வது மாதம் தான் நான் வந்து இந்த நகை எடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த நகை எடுக்கிற டைமில் கூட போய் நீங்கள் உங்களோட டீட்டெயில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப என்னென்ன ஆதார் கார்டு அந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த பாஸ்புக் ஒன்று அங்கேயே வந்து கடைசி மாதம் நீங்கள் போனாலுமே சரி, உங்களுக்கு அந்த 11 மாதத்துக்குள்ளார 11வது மாதம் போனாலுமே சரி, அவங்க அந்த பாஸ்புக் ஒன்று டம்மியாக போட்டு அதை வந்து அடிச்சுட்டு நீங்கள் வந்து முன்னாடியே கொடுத்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு அதுக்கான கிஃப்ட்டையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இந்த டீட்டெயில் வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பேமெண்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலையும் சரி, உங்களுக்கு வந்து உங்களோட எஸ்எம்எஸ்லேயும் சரி, நீங்கள் வந்து பணம் பே பண்ணிட்டீங்க, தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் பேயிங் ஓரியானோ சேவிங் ஸ்கீம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ்லாம் வரும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் நீங்கள் கட்டுறப்பயுமே வந்து உங்களுக்கு ஜிமெயிலையுமே உங்களோட மெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ தங்கம் உங்களுக்கு வந்திருக்குங்கிற டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ அதனால் வந்து இதுவே மோர் தென் எனஃப். நீங்கள் வந்து 11 மாதத்துக்குள்ளார என்றைக்கு நீங்கள் வந்து அந்த கடைக்கு போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ஓப்பன் பண்ணால் வந்து பாஸ்புக் கிடைக்காது, எனக்கு வந்து நகை எடுக்க முடியாதா, எனக்கு கிஃப்ட் வராதா அப்படிங்கிற பிரச்சனைனா கிடையாது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு கிஃப்ட்டுக்கான ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக கிஃப்ட் கிடைக்கும். அதே போல் இந்த பாஸ்புக் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறதுனால அது வந்து நீங்கள் வந்து நகை எடுக்க போகிற அன்னைக்கு கூட நீங்கள் வந்து அதை வந்து அவங்கள்ட்ட பாஸ்புக் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எது டவுட் இருந்தால் கேளுங்கள், நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஸோ இது போல் மேலும் தகவலுக்கு நம்ம அன்மஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.